सबसे पहले मैं परमेश्वर को धन्यवाद देते हैं कि बिहार से मुझे यहाँ ले आया अपनी महिमा भरी। எல்லாவற்றிற்கும் மேலாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். பீகாரிலிருந்து உங்கள் மத்தியிலே வந்து சாட்சியை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக. और परमेश्वर को धन्यवाद देते साथ साथ हम परमेश्वर के महान दास को भी कि अपनी जवानी उम्र को परमेश्वर की सेवा के लिए दिए, जिसके चलते मैं इस जवान में जीवन पाया। இப்படியாக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவ மனுஷனை அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணன் அவர்களை வாலிப பருவத்திலே தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்து எங்கள் மாநிலத்திலே ஊழியத்தை செய்வதற்கு, எங்களை போன்ற வாலிபர்களை உருவாக்குவதற்கு அவர்களை பயன்படுத்தினார்களே, அந்த தேவனை நினைத்து நான் நன்றி செலுத்துகிறேன். जरूर मैं जेम्स में इलेक्ट्रिकल के काम करने के लिए मैं बिहार में जेम्स में काम करने के लिए मैं आया. நான் ஜெம்ஸில் உள்ள வளாகத்திலே மின்சார பணியை செய்யும்படிக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த பணியிலே நான் அமர்த்தப்பட்டிருந்தேன். और जेम्स में आकर बिल्डिंग का सारा इलेक्ट्रिकल को काम का मैं करता था. எல்லா கட்டட பணியில் இருக்கிற மின்சார சம்பந்தமான பணிகளை செய்வதற்கு பணிக்கப்பட்டேன். அதை செய்து வந்தேன். और काम करने के दरमियान वहाँ का वातावरण, वहाँ का प्रेम, सारे बातें मुझे बहुत अच्छा लगा. அங்கே பணியாற்றுகிற காலத்திலே எனக்கு கிடைத்த அன்பு, அங்கு கிடைத்த அரவணைப்பு, இவைகள் எல்லாம் எனக்கு மிக நன்றாக இருந்தது, அருமையாக இருந்தது. उसके बाद मैं हमारे आदरणीय बड़े भैया के मीटिंग में, बड़े बड़े प्रोग्राम में मैं जाकर इलेक्ट्रिकल के मैं काम करने लगा. இதே மின்சார துறையில் இருக்கிறதுனால அங்கே நடக்கிற பெரிய பெரிய குர்சேடு கன்வென்ஷன் கூட்டங்களிலே சென்று மின்சார பணியை செய்யும்படிக்கு அழைக்கப்பட்டதினாலே அங்கும் சென்று இந்த வசன ஊழியத்திலே நான் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். और मेरा जीवन दोनों साइड था. अच्छा, चर्च भी जाता था और उसके बाद भी दुनिया के संसार के काम में भी रहता था. எனக்கு என் வாழ்க்கையில எந்த மாற்றமும் இல்லாமல் எனக்கு பழைய வாழ்க்கையும் அப்படியே இருந்தது, புதிய காரியமும் கற்றுக்கொண்டு வந்தேன். இதிலே ரெண்டிலையும் நான் பிரயாணித்தவனாய் இருந்தேன். और एक दिन मेरी पत्नी बोली सिनेमा देखने चलेंगे. और என்னுடைய மனைவி சொன்னார்கள், வாங்க சினிமாவுக்கு போய் வருவோம் என்று சொன்னார்கள். अचानक मैं जो है प्लानिंग किया, ठीक है संडे प्रार्थना में नहीं जाएंगे, मैं सिनेमा देखने के लिए जाएंगे. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம், நாம் சினிமாவுக்கு போவோம் என்று நாங்கள் தீர்மானித்தோம். और अचानक मैं शनिवार रात को मैं जेम्स कैंपस में इलेक्ट्रिकल काम के लिए मैं रुकना पड़ा. அங்கே சனிக்கிழமை இரவிலே நான் அந்த கேம்பஸ், எங்களுடைய கேம்பஸிலே अमर वेंडिदा இருந்தது, அங்க இருக்க வேண்டியதா இருந்தது. और सुबह 8 बजे मैं साइकिल से जेम्स कैंपस से मैं डेरी वन सोन सिनेमा देखने के लिए मैं जा रहा था. காலையில 8 மணிக்கு நான் எங்களுடைய கேம்பஸ்ல இருந்து சினிமா போவதற்காக வீட்டுக்கு நான் ஆயத்தமாகி புறப்பட்டு போய் கொண்டிருந்தேன். इस कैंपस में सारे लोग प्रार्थना में जा रहे थे, लेकिन मैं सिनेमा देखने के लिए मैं जा रहा था. அந்த கேம்பஸ்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆராதனைக்கு புறப்பட்டு போகிற வேளையிலே நான் எதிர்த்து சினிமாவுக்கு புறப்பட்டு போகிறவனாய் காணப்பட்டேன். बीच रास्ता में जाने के समय अचानक एक ट्रक स्पीड में आया और मेरा साइकिल में जोर से मार दिया. நான் போய் கொண்டிருந்த பாதையில ஒரு வேகமான ஒரு ட்ரக் வந்து என்னுடைய சைக்கிளிலே மோதி நான் கீழே விழுந்து விட்டேன். और मेरे मुंह से एक ही शब्द आया, यीशु. उसके बाद मैं गिर गया. என்னுடைய வாயிலிருந்து இயேசுவே என்ற ஒரு சத்தம் வந்தது, அப்படியாக நான் கீழே விழுந்து விட்டேன். और ट्रक मेरे साइकिल में चलाते हुए सीधे चला गया और मैं वहीं पे गिर गया. साइकिल डैमेज हो गया. 2-3-5 मिनट में मुझे होश नहीं रहा. சைக்கிள் மேலே ட்ரக் ஏறி அப்படியாக கடந்து சென்று விட்டது. நான் கீழே விழுந்து 2-3 நிமிடங்கள் சுயநினைவில்லாதவனாய் காணப்பட்டேன். हमारे परिवार को परमेश्वर एक-एक जन के जीवन में अद्भुत काम किया, जो बड़े-बड़े चमत्कार का काम किया. என்னுடைய குடும்பத்தில் இருந்த ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். ஒவ்வொருவருமே கர்த்தரால் தொடப்பட்டு ரட்சிக்கப்பட்டு विश्वासीलाக மாறினார்கள். और उसके बाद जब ग्रहण करने के बाद सेवा को हम लोग शुरू किया, हमारा परिवार के द्वारा, हमारा पत्नी के द्वारा, मेरे द्वारा परमेश्वर अद्भुत काम, बड़े-बड़े काम करने लगा. ஊழியங்களை செய்ய ஆரம்பித்த பிற்பாடு என் மூலமாக, என் மனைவி மூலமாக, குடும்பத்தினர் ஒவ்வொரு மூலமாக கர்த்தர் பலத்த கிரியையை செய்து வந்ததை நாங்கள் பார்த்தோம். और आज भी परमेश्वर कार्य करते रहा है. இன்றும் அதே கிரியையை தொடர்ந்து எங்கள் மூலமாக கர்த்தர் செய்கிறார். और एक दिन मेरी पत्नी बस में अपनी मां के घर में जा रही थी, बस में बैठकर जा रही थी. என்னுடைய மனைவி ஒரு முறை பஸ்ஸிலே அவர்களுடைய தாயாருடைய வீட்டுக்கு போக பிரயாணித்தார்கள். பஸ்ஸிலே और बस में जगह नहीं होने के चलते बस के केबिन में ड्राइवर के बगल में बैठी हुई थी. அமர்வதற்கு இடமில்லாத காரணத்தினாலே ஓட்டுநர் அருகில் இருக்கிற கேபினிலே கையை பிடித்துக் கொண்டு நின்று பிரயாணித்துக் கொண்டிருந்தார்கள். और उसी के बगल में एक मुसलमान बाबा अपनी बेटी को बनारस ले इलाज कराकर लेकर जा रहा था. वो भी मेरे पत्नी के बगल में बैठी हुई थी. இஸ்லாம் சகோதரர் தன்னுடைய மகளை பனாரஸ் ஆஸ்பத்திரியிலே காண்பித்து வியாதி காரணமாக அவர்களை வைத்தியம் செய்து திரும்பி அந்த பஸ்ஸில் வருகிறவர்களாக அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். और मेरे पत्नी का आदत है कहीं भी जाएगी एक पैकेट जो है पूरा ट्रक से लेते हुए कहीं भी जागती है. என்னுடைய மனைவியுடைய பழக்கம் இதுவா இருந்தது. எங்கு புறப்பட்டு போனார்களும் அவர்கள் பையிலே ட்ராக்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கொண்டு செல்வார்கள். और जब वो बैठी तो पूछी, बाबा ये बेटी का क्या हो गया है? அங்கே இருந்தபோது என்னுடைய மனைவி கேட்டார்கள், ஐயா இந்த மகளுக்கு என்ன நேரிட்டது, இப்படி பலவீனமா இருக்கிறார்களே என்று கேட்டார்கள். और बाबा ने बोला, मेरे बेटी 3 साल से बीमार है, बनारस से इलाज करके आ रहे हैं, अभी तक से कुछ भी ठीक नहीं हुआ है. தகப்பனார் சொன்னார், என்னுடைய மகளுக்கு 3 மாதமாக வியாதிப்பட்டு போயிருக்கிறாள், நாங்களும் மருத்துவம் செய்கிறோம், இதுவரையிலும் குணமடைந்த நிலை இல்லை என்று வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டார். और मेरे पत्नी केबिन में बैठकर स्तुति
स्तुति कर रही थी என்னுடைய மனைவி அந்த கேபினிலே அமர்ந்து கொண்டு கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். और जैसे स्तुति करने लगी उसी तरह से वो बगल में बैठी हुई बहन वो भी थोड़ा हिलने लगी எப்படி அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்களோ அருகிலே அமர்ந்திருந்த அந்த சகோதரி அப்படியே அசுத்தாவியினாலே ஆட ஆரம்பித்தார்கள். और जिसके हिलने के समय मैंने पत्नी समझ गया शैतान का आत्मा उसके अंदर कार्य कर रहा है புரிந்து கொண்டார்கள் இந்த சகோதரிக்குள்ளே அசுத்தாவியினுடைய கிரியை இருக்கிறது என்று மனைவி புரிந்து கொண்டார்கள். और जैसे हिलने लगी वो और अन्य भाषा में थोड़ा स्तुति करने के आवाज तेज करके बोलने लगी சகோதரி அவர்கள் நன்றாக ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷையிலே துதித்துக் கொண்டு ஜெபித்துக் கொண்டு வந்தார்கள். और एक मलियाबाग चौक के पास में उतर के गाड़ी को वहां रोकना पड़ा அங்கே மல்லியாபாக் என்கிற ஒரு இடத்திலே ஒரு ஓரத்திலே பஸ்ஸை நிறுத்திவிட்டு எல்லாரும் और இறங்கினார்கள். दोनों को वहां उतारना पड़ा அவங்க இருவரையும் பஸ்ஸை விட்டு இறக்கி और விட்டார்கள். वो आत्मा में भरकर चिल्ला रही है और वो शैतान में भरकर चिल्ला रही है பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்பட்ட சகோதரியும் அவர்கள் பலத்தோடு ஜெபிக்கிறார்கள். அசுத்தாவியும் அலக்கலைத்து அதுவும் சத்தமிடுகிறது. और बहुत लोगों को उसमें मालूम नहीं हो रहा क्या हो रहा है இப்பொழுது அங்கே சுற்றி இருக்கிறவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. आखिर में पानी ली तो प्रार्थना करके पानी को मुंह में मारी और तुरंत फ्लैट होकर गिर गई ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா ஜெபித்து முகத்திலே தெளித்தார்கள். அந்த சகோதரி கீழே விழுந்து அவர்களுக்கு பூரணமான விடுதலை உண்டாயிற்று. उसके बाद वो बिल्कुल अच्छे से बात करने लगी நன்றாக பேச ஆரம்பித்தார்கள். उसके बाद सारे लोगों ने भीड़ लगाकर वो कहने लगा बहन जी आप किस धर्म को मानती है உடனே அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் என்ன நடக்கிறது, நீங்க எந்த மதத்தை எந்த கடவுளை நீங்க ஆராதிக்கிறீங்க, என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி கேட்டாங்க. वो कहनी मैं यीशु मसीह को मानती हूँ சகோதரி சொன்னார்கள் நான் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறேன். और तुरंत जो है बैग में से जितना भी ट्रैक्स था वो सब लोगों ने लूट लिया मांग लिया कि मुझे दीजिए पढ़ने के அவங்க लिए கையில் இருந்த டிராக்டை எல்லாருக்கும் கொடுக்க முயற்சித்த போது எல்லாரும் வலுக்கட்டாயமாக எனக்கு கொடுங்கள் என்று எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். लगभग वहां 250 से 300 लोग वहां चौक में भीड़ लग गया था அங்கே 250 300 பேர் அந்த வட்டாரத்தில் எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். सब लोग मेरे पत्नी को घेर लिया पूरा सारे जगह से இந்த சகோதரியை சூழ்ந்து கொண்டு எனக்காக ஜெபியுங்கள் எனக்காக கொடுங்கள் என்று சொல்லி எல்லாரும் சூழ்ந்து கொண்டார்கள். प्रभु को मैं धन्यवाद देता हूँ நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். मेरे परिवार के द्वारा अद्भुत बहुत सारा काम परमेश्वर लगातार करते रह रहा है இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்கள் எங்கள் ஊழியங்களில் அதிகமாக நடைபெறுகிறதை நாங்கள் கண்கூடாக பார்க்கிறோம். और लगातार प्रार्थना के द्वारा अनेक ஜெபங்களுக்கு பிற்பாடு और परमेश्वर कई एक लोगों को हमारे हाथ में दिया है अनेक விசுவாசிகளை கர்த்தர் எங்கள் கைகளிலே கொடுத்தார். बहुत लोग उद्धार पाए अनेक ரட்சிக்கப்பட்டார்கள். आज हम लोग कलीसिया को चलाते हैं இன்றைக்கு நான் ஒரு சபையின் போதகராக இருக்கிறேன். परमेश्वर अभी एक जगह को दिया है कलीसिया के लिए இப்பொழுது ஒரு சபையை கட்டுவதற்கு ஒரு இடத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். 200 से ज्यादा लोग प्रभु में हम लोग के द्वारा प्रभु में आ गए 200க்கும் அதிகமான பேர் ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளாக என்னுடைய சபையில் இருக்கிறார்கள். और आप प्रार्थना की जरूरत है परमेश्वर हम लोग एक प्रार्थना भवन जल्द से जल्द बनाने पाए உங்களுடைய ஜெபத்தை நான் கேட்கிறேன். எங்களுடைய இடத்திலே சபையை கட்டுவதற்கு உங்களுடைய ஜெபத்தை நான் விரும்பி கேட்கிறேன். आपकी प्रार्थना की जरूरत है परमेश्वर जल्द से हम लोग का प्रार्थना भवन बनने पाए इसके लिए आप कृपया प्रार्थना करेंगे தொடர்ச்சியாக எங்களுக்காக ஜெபியுங்கள். அந்த இடத்திலே சபை கட்டுவதற்கு விசுவாசி மக்கள் தேவனை ஆராதிக்க ஒரு கூடாரத்தை எழுப்ப உங்கள் ஜெபத்தை நான் கேட்கிறேன். परमेश्वर का धन्यवाद கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.